வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டீரியோ செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீரியோ இன்டகிரேட்டட் ஆம்பிளிஃபயர்ஸும் ஒரு புக் ஷெல்ஃபும் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் புக் ஷெல்ஃபு ப்ளஸ் ஸ்டீரியோ இன்டகிரேட்டட் ஆம்பிளிஃபயர் ரெண்டுமே வித் பாக்ஸோடு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் டெமோ ப்ராடக்டாக இருந்து நம்ம சேல்ஸ்க்காக எடுத்துருக்கிறோம். ஸோ ஷோரூமில் ஒரு டிஸ்பிளேக்காக வச்சிருந்த ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம சேல்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கிறோம். ரெண்டு ப்ராடக்ட்டுமே மின் கண்டிஷனில் வித் பாக்ஸோட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பிராண்ட் நியூக்கு ஈக்குவலாக எடுத்திங்கன்னா என்ன ஒரு கண்டிஷனோ சேம் கண்டிஷன் தான் இது நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதை பற்றின வீடியோஸை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. இன்றைக்கி நம்ம டோட்டலாக ஒரு ஸ்டீரியோ காம்போ தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஒரு ரெண்டு புக் ஷெல்ஃபு, ஒரு ஸ்டீரியோ இன்டகிரேட் ஆம்பிளிஃபயர் தான் எடுத்துருக்கிறோம். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டீரியோ இன்டகிரேஷன் ஆம்பிளிஃபயரும் புக் ஷெல்ஃபும் ஒரே பிராண்டில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இது ஒரு டெமோ பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நம்ம சேல்ஸுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். ஸ்டீரியோ இன்டகிரேஷன் ஆம்பிளிஃபயரோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா EA101EQG அப்படிங்கிறது அதோட மாடல் நம்பர். புக் ஷெல்ஃபோட மாடல் நம்பரை பார்த்துட்டிங்கன்னா சேம் எலாக் பிராண்டில் டிபிட் சீரீஸில் 6.2 அப்படிங்கிறத புக் ஷெல்ஃபோட மாடல் நம்பர். ஸோ ஸ்டீரியோ இன்டகிரேஷன் ஆம்பிளிஃபயரோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2.1 சேனல் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்பீக்கர்ஸ், ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்பில்டாக உங்களுக்கு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் சப்வூஃபர் நீங்கள் என்ன வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரீ அவுட் எடுத்து உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 80+80 வாட்ஸ் உங்களுக்கு ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் ஏபியில் டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் செக்ஷன் தான் உங்களுக்கு மேக் பண்ணி இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட இன்புட் அப்படின்னு பார்க்கும்போது அனலாக் இன்புட்டு கொடுத்துருப்பாங்க, ஆப்டிக்கல் இன்புட்டு கொடுத்துருப்பாங்க, கோஆக்சல் இன்புட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவுட்புட்டுன்னு பார்க்கும்போது ஒரு சப்வூஃபர் ப்ரீஅவுட் மட்டும் இன்பில்டாக உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்பில்டாக ப்ளூடூத் உங்களுக்கு வந்துடுது. ஸோ இன்பில்டு டேக்கோட உங்களுக்கு இதை கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக இன்பில்டு டேக்கோட நிறைய ஸ்டீரியோ இன்டகிரேஷன் ஆம்பிளிஃபயர் உங்களுக்கு வராது. இதில் உங்களுக்கு இன்பில்டாக டேக் கொடுத்ததுனால ஸோ அந்த ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டராகவே இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷ்னல் ஆடியோ பார்க்கும்போது மொபைல் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் ஆக்சுவல் உங்களுக்கு இதில் வந்துடும். இந்த ரிமோட் இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷன் ஒரு ஆண்ட்ராய்டு வச்சுருக்கீங்க, iOS வச்சுருக்கீங்கன்னா இதனுடைய மாடல் நம்பரை போட்டு மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பேஸ் டபுள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, யூக்யூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே மொபைல் மூலிமா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இன்பில்டாக இதில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரூம் கேலிப்ரேஷன் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்டீரியோ இன்டகிரேஷன் ஆம்பிளிஃபயரில் ரூம் கேலிப்ரேஷன் கொடுக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஏபிசி அப்படிங்கிற ஒரு கேலிப்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு புக் ஷெல்ஃபும் சப்வூஃபரும் வச்சுக்கிட்டு மொபைலில் ஒரு சில ப்ராசஸ் உங்களுக்கு காமிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேலிப்ரேஷன் உங்களுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கும்போது நல்ல ஆடியோ குவாலிட்டி எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்டீரியோ இன்டகிரேஷன் ஆம்பிளிஃபயரை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு ஸ்லீக்காக ஒரு இருக்கிற இடம் தெரியாமன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காம்பாக்டான ஒரு இடத்துல நீங்கள் இதை பிளேஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும். பட் இது ஒரு கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபயர் அப்படிங்கிறதுனால பவர்ஃபுல்லாக ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு வால்யூம் கண்ட்ரோல்ஸும் ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு ஷோ பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருப்பாங்க. இன்புட் எல்லாமே உங்களுக்கு பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு ஸ்டீரியோவில் ஒரு செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும். ஒரு காம்பாக்டான ரூமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ரூமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி வேணும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்தது புக் ஷெல்ஃபோட ஸ்பெசிஃபிகேஷன். புக் ஷெல்ஃபை பார்த்துட்டிங்கன்னா 6.5 இன்ச்சில் 2 டிரைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரெண்டு எப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு டிரைவும் அதில் ஒரு டிரைவரும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்பீக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 6.5 இன்ச் டிரைவர்ஸும் ஒரு டியூட்டர்ஸும் உங்களுக்கு வரும். இன்னொரு டிரைவர்லையும் ஒரு 6.5 இன்ச்சஸ் டிரைவரும் ஒரு டியூட்டரும் கொடுத்துருப்பாங்க. 2-வே கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. இதோட வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ohmஸில் 120 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கிராஸ் ஓவர் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 44 ஹெர்ட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர்போர்ட் டெக்னாலஜி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த ஸ்டீரியோ இன்டர்ஃபேஸ் ஆம்பிளிஃபையர் 80 வாட்ஸ் அப்படின்றதுனால இதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்போது கரெக்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி பெட்டராகவே இருக்கும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ண வரைக்கும் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20/10 ரூமில் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே ஒரு ஆடியோ குவாலிட்டி பெட்டராகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்போ நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். இந்த காம்போவோட ப்ரைசிங் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புக் ஷெல்ஃபை பொறுத்த வரைக்கும் டெமோ யூனிட்டாக வந்திருக்கு, ஸ்டீரியோ இன்டர்ஃபேஸ் டெமோவாக வந்திருக்கு. இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 55,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். பட் இதனுடைய பிராண்ட் நியூ அப்படின்னு நீங்கள் போகிறீங்கன்னா அரௌண்ட் 90,000க்கு இன்னையோட மார்க்கெட் வேல்யூக்கு 90,000 வரைக்கும் இது ரெண்டுமே காம்போ உங்களுக்கு போயிட்டுருக்கு. நாங்கள் டெமோ யூனிட் அப்படிங்கிறதுனால 55,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்குவாங்க. ஓவராலாக இந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு மின் கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்ம பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. ஸோ எங்களுடைய கூகுள் மேப்பு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு ராக் ஆடியோஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுடைய லொக்கேஷன் வந்துடும். ஸோ எங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க்கும் என்னுடைய சேம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராடக்ட்டை கொரியர் மூலிமா நாங்கள் சென்ட் பண்ண முடியும். பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த எனக்கு ஒரு தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் எதனா தேவைப்படுது, ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க, இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் இதெல்லாம் தேவைப்படுனாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எனக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் கால் பேக் ஒரு வாட்ஸ்அப் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்ததுனா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.